ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ரிஷி விழி மூடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து பாடலை ரசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் கண்முன் மலர் தான் வந்து நிற்கிறாள். அதற்கேற்றாற் போல் மலரே மௌனமா என்ற பாடல் தான் பிளே ஆகிறது. அவள் ஒரு திகட்டாத தேனாக அவன் மனதில் தித்தித்தாள். அவளை நினைத்த போதே அவன் உள்ளம் ஆனந்தத்தில் பொங்குகிறது. பாடலின் ஒவ்வொரு வரிகளும் தனக்காக எழுதினார்களோ என்ன? அவனது பிளேலிஸ்டில் இந்த பாடல் எப்போதும் இருக்கும். ஒரு 1000 முறை இந்த பாடலை அவன் கேட்டிருக்கிறான். ஆனால் அன்றெல்லாம் தோன்றாத ஒரு இனம் புரியாத காதல் இப்போது இந்த பாடல் மீது அவனுக்கு. அது ஏன்? அது பாடல் மீது வந்த காதல் அல்ல, மலரின் மீது வந்த காதல் என்று அவன் மனதிலிருந்து யாரோ கூற மெல்ல விழிகளை திறந்து தலையை திருப்பி மலரை பார்த்தான். விழி மூடி உறங்குகிறாள் மலர். திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக உள்ளே நுழையும் தென்றல் அவள் கேசத்தை வருடி அவள் நெற்றியில் விழ வைத்து அழகு பார்க்கிறது. அவன் விழிகள் ஜன்னல் வழியாக வெளியே ஓடியது. வானில் நீந்தும் விண்மீன்கள் அவர்களோடு பயணிக்கிறது. நிலவவளின் அழகை கண்டு நாணுவதாலோ என்னவோ வானத்து நிலவு இடையிடையே கார்மேகங்களின் இடையில் ஒளிந்து ஒளிந்துதான் பயணிக்கிறது. அவன் விழிகள் மீண்டும் அவள் முகத்தை பார்த்தது. மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் அவளது அழகிய வதனம் அவனை ஏதோ செய்கிறது. பெரிய தாமரை மொட்டு போன்று மூடி கிடக்கும் அவளது விழியின் அழகுதான் என்ன? செரிப்பழம் போன்ற அவள் செவ்விதழ்களுக்கும் தாமரை மொட்டாக மூடி கிடக்கும் அவளது விழிகளுக்கும் நடுவே அமைக்கப்பட்ட பாலம் போன்று எடுப்பான நாசி அவளுக்கு. அது கூட எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது அவன் விழிகள் அவளது செவ்விதழ்களை தழுவியது. அதை அப்படியே கவ்விக்கொண்டால் தான் என்ன? அவன் மனதில் அப்படி ஒரு ஆசை. டேய், என்னடா உன் மனசு இப்படி அலையுது? யாரோ அவன் மனதில் இருந்து கேட்க சிரித்து கொண்டவன் விழிகளை மெல்ல கீழிறக்கினான். நீளமான அவளது கழுத்தில் அழகாக துஞ்சுகிறது அந்த தங்கச் செயின். அது நானாக இருக்க கூடாதா? அவன் மனம் ஏங்கியது. லேசாக வீசும் தென்றல் இடையிடை அவள் மாறாப்பை உயர்த்தி அவளது இடை அழகை அவனுக்கு காட்ட அவன் நாடி நரம்புகள் சூடாகி போனது. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்ற பாடல்தான் இப்போது அவன் செவியில் ஒலிக்கிறது. அவன் சிரித்துக் கொண்டான். அனைத்து பாடல்களையும் தனக்காகவே பல ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்து விட்டானோ கவிஞன்? அவனுக்கு சந்தேகமே வந்துவிட்டது. இப்போதைய சூழலில் அனைத்து பாடல்களும் எவ்வளவு கச்சிதமாக அவனுக்கு பொருந்துகிறது. மீண்டும் மீண்டும் அவளை ரசிக்க அவனுக்கு ஆவலாக தான் இருக்கிறது. ஆனால் இனியும் அவளை ரசித்தால் அது அவளை அடையும் வரை தன் தூக்கத்தை கெடுத்துவிடும் என்று புரிந்து கொண்டவன் விழிகளை இழுத்து கொண்டான். இருக்கையில் வசதியாக சாய்ந்து கொண்டவன் விழிகளை மூடி பாடலை ரசிக்க ஆரம்பித்தான். குளிர்காற்று அவள் தூக்கத்தை கலைத்து விட்டதா என்ன? மெல்ல விழிகளை திறந்தவள் தலையை திருப்பி அவனை பார்த்தாள். ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டு விழி மூடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறான். அவன் வசீகரத்தை நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம். அவனை ஆசையாய் சில நொடிகள் பார்த்தவளின் மனதில் எங்கே பாட்டி பார்த்து விடுவார்களோ என்ற பயம் தலை தூக்க சட்டென்று தலையை திருப்பி பாட்டியை பார்த்தாள். பாட்டி வாயை திறந்து ஆழ்ந்து உறங்குகிறார். ஒரு கனமான போர்வையை மூடிக்கொண்டு உறங்கும் பாட்டியை குளிர் ஏதும் செய்யவில்லை. வேறு போர்வை இருக்கவே செய்கிறது. ஆனால் எழுந்து பேகை எடுத்து போர்வையை தேடி எடுத்து மூடிக்கொள்ளும் பொறுமை அவளுக்கு இல்லை. ஒரு சோம்பல். தாவணியை இழுத்து மூடிக்கொண்டவள் ரிஷியின் மீது விழிகளை திருப்பினாள். அவன் உறங்குகிறானா இல்லை பாடலை ரசிக்கிறானா? அவளுக்கு சந்தேகம். இழுத்து போர்த்திய தாவணியையும் தாண்டி குளிர் அவள் உடலை தீண்ட அவள் விழிகள் அவனது பறந்து விரிந்த மார்பை ஆசையாய் பார்த்தது. குளிருக்கு ஏதமா உங்களை அணைச்சுக்க ஆசையாயிருக்கு என்று அவள் கூறவும் பாடல்கள் அனைத்தும் முழுமையடைய அப்படியே உறங்கிவிடலாம் என்று எண்ணி செவியின் ஒரு புற ஹெட்செட்டை அவன் இழுக்கவும் சரியாக இருந்தது. அவள் கூறிய அந்த வார்த்தை அவன் செவியில் தேனாக பாய மெல்ல விழிகளை திறந்தவன் தலையை திருப்பி அவளை பார்த்தான். அப்போதுதான் மறுபுற செவியில் ஹெட்செட் இல்லை என்பதை அவள் கண்டாள். தான் கூறியதை அவன் கேட்டுவிட்டானோ? ஒரு நொடி அவள் இதயம் நின்று துடித்தது. அவன் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்ற பயம்தான் அவள் மனம் முழுவதும் நிரம்பியது. அதை புரிந்து கொண்டவன் மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்க்க அவள் மனம் லேசானது. பதிலுக்கு அவளும் ஒரு புன்னகையை உதிர்க்க முயன்று தோற்று தலையை ஜன்னலை நோக்கி திருப்பிக் கொண்டாள். அப்போதுதான் பேருந்து மெதுவாக குலுங்கி ஏதோ வேகத்தடை மீது ஏறி இறங்கி ஆடி அசைந்து நின்றது. இங்க ஒரு 10 நிமிஷம் பஸ் நிக்குங்க.
டீ காஃபி குடிக்கிறவங்க குடிக்கலாம், டாய்லெட் வசதி இருக்குங்க, நம்பி போலாம், முன்னாடி மாதிரி இல்ல, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, தைரியமா போயிட்டு வாங்க என்று நடத்துனர் கூறி செல்ல மலருக்கு வெளியே செல்ல வேண்டும். தலையை திருப்பி பாட்டியை பார்த்தாள். பாட்டி ஆழ்ந்து உறங்குகிறார். பாட்டியை பிடித்து உலுக்கியவள், மரகதம் மரகதம், எந்திரி மரகதம். வழக்கமாக பாட்டியை அழைப்பது போல் அழைத்தவள் ரிஷி அருகில் இருக்கிறான் என்ற நினைவு வர சட்டென்று நாவை கடித்துக் கொண்டாள். பாட்டியை பெயர் சொல்லி அழைக்கும் அவளை ரசித்தவன் சிரித்துக் கொண்டான். என்னடி, தூங்கவும் விடமாட்டியா? தூக்க கலக்கம் மாறாமல் பாட்டி கேட்க, பாட்டி பஸ் நிக்குது, உங்களுக்கு பாத்ரூம் போணுமா? இப்ப அவசரம் இல்லடி, அடுத்து எங்கேயாவது பஸ் நின்னா மட்டும் எழுப்பு போதும். அப்ப சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. தம்பி ரிஷி, கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வாப்பா. விழிகளை திறக்காமலே பாட்டி கூற, சரி பாட்டி என்றவன் மலரை பார்த்தான். ஏனோ அவளுக்கு தயக்கம். இல்ல பரவாயில்ல, நான் தனியா போயிட்டு வரேன். அதுதான் நம்பி போலான்னு கண்டக்டர் சொல்லிட்டு போனாரே. நீங்க நம்பி போயிடுவீங்க, ஆனா பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எங்க மனசு தந்தி அடிக்குமே. நான் துணைக்கு வரேன் வாங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல வாங்க, சூடா ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது, வாங்க என்றவன் முதலில் எழுந்து கொண்டான். அவளும் எழுந்து அவன் பின்னால் வந்தாள். பேருந்திலிருந்து இறங்கி இருவரும் கழிப்பறை என்ற அம்புக்குறியை நோக்கி நடந்தனர். இடைவெளி விட்டு நடந்தவன் மெல்ல அவளை நெருங்கி வந்து அவளோடு ஒட்டி உரசி நடப்பது போல் நடந்தான். அவளுக்கு படபடவென்று அடித்துக் கொண்டது. அவன் தன்னை தவறாக நினைத்து விட்டானோ? ஐயோ, ஆம்பளை சுகத்துக்கு ஏங்குற பொண்ணுன்னு நினைச்சிட்டாரோ? அவன் இன்னும் நெருங்கி வர அவள் இதயம் இன்னும் தாறுமாறாக அடித்துக் கொண்டது. இப்போது இருவரின் கரமும் ஒன்றோடொன்று உரசி கொண்டது. அவள் சட்டென்று கரத்தை இழுத்துக் கொண்டாள். தொடர்ந்து நடக்க மீண்டும் இருவரின் கரமும் ஒன்றோடொன்று உரசிக்கொள்ள அவன் தவறாக நினைத்து விடக்கூடாது என்று நினைத்தவள் தன் கரங்களை முன்னால் கொண்டு வந்து ஒன்றோடொன்று கோர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். தலையை மெதுவாக திருப்பி அவளையும் அதன் பின் அவளது கரங்களையும் ஏக்கமாக பார்த்தான். குளியலறையை நெருங்கியதும், நீங்க முதல்ல உள்ள போய் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு செக் பண்ணிட்டு 2 நிமிஷத்துல வெளியில வந்து ஓகே சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வாங்க. தலையசைத்தவள் வெளியே அமர்ந்திருக்கும் பெண்மணியிடம் காசை கொடுத்து விட்டு உள்ளே சென்று பரிசோதித்து விட்டு வெளியே வந்து அவனை நோக்கி தலையசைத்து விட்டு மீண்டும் உள்ளே சென்றாள். சில நிமிடங்களில் வெளியே வந்தவளை ஒட்டி உரசியே இப்போதும் நடந்தான் ரிஷி. அவள் மீண்டும் கரங்களை கோர்த்து கொள்ள முயல சட்டென்று தன் கரத்தை நீட்டி அவள் கரத்தை பிடித்து கொண்டவன் தன் கரத்தோடு கோர்த்து கொள்ள அவள் மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தது. ஆவலாய் தலையை திருப்பி அவனை பார்த்தாள். குளிருக்கு இதமா அழைச்சுக்க எனக்கும் ஆசையாதான் இருக்கு, நீ ஒத்துக்கிட்டா? நீங்கள் என்று மரியாதையோடு அழைத்தவன் இப்போது நீ என்று அழைத்தது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. எங்கோ பார்த்து பேசியவன் தலையை திருப்பி அவளை ஆவலாய் பார்த்தான். ஆம் என்று கூற அவளுக்கும் ஆசைதான். ஆனால் தப்பாகி விடுமோ, தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்ற பயம் அவளுக்கு. அவள் கரம் நடுங்க ஆரம்பித்தது. அதை உணர்ந்தவன் புன்னகையை உதிர்த்தான். காமத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது எனக்கும் தெரியும். ஆனா என்ன, காதலோட காமம் கொஞ்சம் கலந்துதான் இருக்கும், அதை மாத்த யாராலையும் முடியாது. நீ என்ன பதில் சொன்னாலும் நான் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய வருங்கால மனைவிய நான் எப்படி தப்பா நினைக்க முடியும் சொல்லு? அவனது அந்த வார்த்தை அவளை ஏதோ செய்தது. அவன் தன் காதலை சொல்லாமல் சொல்கிறான். தன்னையும் அவன் புரிந்து கொண்டான் என்பது அவளுக்கு புரிகிறது. ஆனாலும் பெண் அல்லவா, எப்படி ஆசையை வெளிப்படையாக கூறுவாள்? இல்ல வேண்டாம் என்று அவள் கூற அடுத்த நொடி அவன் கரத்தை இழுத்து கொள்ள முயல இறுக்கமாக அவன் கரத்தை பிடித்துக் கொண்டவள் இது ஓகே என்று கூற, அப்போ அதுவும் ஓகே தானே என்று கூறியவன் அவள் எதிர்பாராத அந்த நொடி அவளை அப்படியே இழுத்து தன் மார்போடு சேர்த்து அணைத்து துடிக்கும் அவள் செவ்விதழில் அழுத்தி முத்தமிட்டு ஐ லவ் யூ மலர் என்று கூறினான். இப்படி ஒரு அழகான தருணத்தை அவள் கனவில் கூட எதிர்பார்த்ததில்லை. அவளால் ஆடவோ அசையவோ முடியவில்லை. அவள் நா கூட அசைய மறுத்தது. அப்படியே சிலை என நிற்பவளின் செவியில் இதழ் பதித்தவன், இப்படியே நின்னா இன்னும் வேணும்னு ஆண்கள் அகராதியில் அர்த்தம். அவன் குறும்பாக கூற சட்டென்று அவனிடமிருந்து விலகியவளை மீண்டும் இழுத்து அணைத்தவன், உன்னுடைய போன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் மறக்காம கொடுத்துட்டு போ, பொண்ணு கேட்டு வரேன் என்றவள் மெல்ல அவனிடமிருந்து விலக அவள் கரத்தை கோர்த்தபடியே நடக்க ஆரம்பித்தான் ரிஷி. அந்த டீ கடை முன் வந்து நின்றவன், உனக்கு காஃபி என்றான். காஃபியா டீயா? காஃபி போதும். ஓகே 2 காஃபி என்றவன் முதல் காஃபி வந்ததும் அதை அவளிடம் கொடுத்தான்.
அவள் பருக ஆரம்பித்ததும் அவன் காஃபி வந்து விட்டது. கை நீட்டி அவள் காஃபியை கேட்டவனை புரியாமல் அவள் பார்க்க, அவள் கையில் இருந்த காஃபியை வாங்கி கொண்டவன் தன் கையில் இருந்த காஃபியை அவளிடம் கொடுத்தான். எனக்கு இது போதும் என்று கூற அவள் முகம் வெட்கத்தில் சிவப்பதை அந்த மெல்லிய வெளிச்சம் அவனுக்கு காட்டி கொடுத்தது. காஃபி பருகி முடித்ததும் இருவரும் வந்து பேருந்தில் ஏறிக்கொள்ள சில நிமிடங்களில் பேருந்து புறப்பட்டது. அதுவரை எரிந்து கொண்டிருந்த அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டது. இப்போது பேருந்தில் மெல்லிய ஒரு நீல நிற வெளிச்சம் மட்டுமே இருக்கிறது. நடத்துனர் ஓட்டுநரின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார். அனைவரும் விழிகளை மூடிக்கொள்ள மலருக்கும் சரி ரிஷிக்கும் சரி உறக்கம் வரவில்லை. அனைவரும் ஆழ்ந்து உறங்க ஆரம்பித்ததும் எட்டி மலரின் கரத்தை பிடித்தவன் அவளை இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டான். கொஞ்ச நேரம் என் கூட இரு. இல்ல வேண்டாம், பாட்டி முடிச்சுக்கிட்டா தப்பாயிடும். தப்பா? அத சரியாக்கிட்டா போச்சு. நேரா உங்க பாட்டி கிட்டயே பொண்ணு கேட்டுடுறேன், போதுமா? கண் சிமிட்டியபடி அவன் கூற ஆசையாய் அவனை பார்த்தவள், குளிருக்கு எதுவும் அணைச்சுக்கவா என்று கேட்டாள். அவளை வாரி அவன் அணைத்து கொண்டான். தூக்கம் வருதுன்னா தூங்கு. தூங்கிட்டா பிரச்சனை ஆயிடும். என்னுடைய போன் நம்பர் அட்ரஸ் கேட்டீங்கல்ல, சொல்றேன், சேவ் பண்ணிக்கங்க. சொல்லு. தன் செல்போனை அவன் எடுத்து வைத்துக் கொள்ள அவள் தன் எண்ணையும் முகவரியையும் கூறினாள். இரண்டையும் அவன் தன் செல்போனில் பத்திரப்படுத்திக் கொண்டான். என் நம்பர் வேண்டாமா? என் செல்லுக்கு ஒரு மிஸ்டு கால் பண்ணுங்க, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. அவளது எண்ணிற்கு அவன் அழைக்க அவனது எண்ணை அவளும் சேவ் செய்து வைத்துக் கொண்டாள். நீங்க சென்னையில வேலை பாக்குறீங்க? ஆமா. எத்தனை நாள் லீவுக்கு வந்திருக்கீங்க? திங்கக்கிழமை கிளம்பிடுவேன். என்ன பயமா இருக்கா ஏமாத்திட்டு போயிடுவான்னு? சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல. பொண்ணு கேட்டு வர்றதா? கண்டிப்பா வருவேன். எப்போ? அத சொல்ல மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் வந்து நிப்பேன். அப்படின்னா இந்த லீவ்ல வரமாட்டீங்க? அதையும் சொல்ல மாட்டேன். இதற்கிடையில் தலையை திருப்பி இடையிடையே பாட்டியை பார்த்தாள் மலர். பாட்டி 1-2 முறை அசைய இனி பாட்டி முழிச்சுப்பாங்க. அவள் எழுந்து தன் இருக்கைக்கு வந்து விட்டாள். அவள் கரத்தை பிடித்து அழகான ஒரு முத்தமிட்டவன் குட் நைட் என்று கூற ஓகே குட் நைட் என்று கூறிவிட்டு அவள் விழிகளை மூடிக்கொண்டாள். அவனும் விழிகளை மூடிக்கொண்டான். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.